ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது போதும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீதனுடைய வார்த்தை, என்னுடைய ஜீவனை விட உமது கிருபை பெரிதென்று சொல்லி அவர் சொல்லுகிறார், அவர் அறிக்கை செய்கிறார். அவருடைய நாவு மட்டும் அப்படி சொல்லவில்லை, அவருடைய இருதயமும் அதைத்தான் சொல்லிக் கொண்டு இருந்தது. நான் இந்த வார்த்தையினுடைய முகவரையான காரியங்களை எல்லாம் கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். திரும்பவும் முகவரையான காரியங்களை சொல்லி நேரத்தை வீண்படுத்த விரும்பவில்லை. தேவனுடைய கிருபை என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக மிக முக்கியம். இந்த தேவனுடைய கிருபை நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதன் அடையாளத்தை நாம் எவ்விதமாக கண்டுகொள்ளுவது? உங்களுக்கு தேவ கிருபை இருக்குதா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு மாதிரி முடிக்கிறீங்க. சொல்ற மாதிரி கேள்வி கேட்டால் தான் நாங்க ஆன்சர் சொல்ல முடியும். தேவனுடைய கிருபை உங்களுக்கு இருக்கிறது தெரியுமா தெரியாதா? பெரும்பாலான ஜனங்களுக்கு தேவனுடைய கிருபை இருக்குது என்பது தெரியவில்லை. சிலர் தேவனுடைய கிருபை இல்லாமலேயே சில சரீர பிரகாரமான நன்மை வந்த உடனே நாம் நினைத்துக் கொள்கிறோம், எனக்கு யாருடைய கிருபை இருக்குதுன்னு. தேவனுடைய கிருபை இருக்கிறது என்று சொல்லி சிலர் நினைத்துக் கொள்கிறோம். ஒருவேளை ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கி வச்சு லாட்டரி டிக்கெட் அடிச்சுட்டுனா தேவ கிருபை இருக்குது. இல்லை எங்கேயாவது போகும்போது ஏதாவது தொலைஞ்சு கிடைச்சுன்னா என்ன இருக்கு? தேவனுடைய கிருபை இருக்கு. இப்படி எல்லாம் நாம நினைத்துக் கொள்ளுவோம். ஆனா வேத வசனத்தினுடைய அடிப்படையில் நாம் அநேக விதமான காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது தேவ கிருபையினுடைய அடையாளங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவனுடைய கிருபையை பெற்றதான அநேக ஜனங்கள் இந்த தேவனுடைய கிருபையெல்லாம் என்ன செய்திருக்கிறாங்க? இழந்திருக்கிறாங்க. தேவனுடைய கிருபை தான் நம்மை தெரிந்தெடுத்தது. இந்த தெரிந்தெடுப்பு என்பது எப்போதே தாயின் கருவில் உருவாகும் முன்னமே. இப்படி ஒரு நபர் இந்த நபருடைய வயிற்றுக்குள்ள அவர் கர்ப்பமாக அவதரித்து பிறப்பா, இவர் என்னுடைய பிள்ளையாக இந்த வருஷத்துல நான் அவருக்கு முத்திரை போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த தெரிந்தெடுத்தல் என்பது அது அவருடைய கிருபையினாலதான் நமக்கு வருகிறது. இந்த கிருபையை அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? இழந்து போய்விடுகிறார்கள். வேதத்தில் எபிரேயருக்கு நிறுவம் 12வது அதிகாரம் 16வது வசனத்தில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். எபிரேயர் 12:15-16. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவேளை போஜனத்திற்காக சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தேவனுடைய கிருபையை இழந்து போய் விடாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர் அவருடைய கிருபையினால் நம்மை தெரிந்தெடுத்தார், அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். தொடர்ந்து முடிவு வரைக்கும் நாம் அவருடைய பிள்ளையாகவே இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக ஜனங்கள் இடை நாட்களிலே தேவனுடைய பிள்ளை என்றதான அந்தஸ்தை இழந்து தேவனுடைய கிருபையை இழந்து போய் விடுகிறார்கள். இந்த தேவனுடைய கிருபை இழந்து போகாமல் இருக்கணும்னா நமக்கு என்ன வேணுமா? ஜாக்கிரதையா இருக்கணும். கவனிக்கிறீங்களா? எப்படி இருக்கணும்? அதிக ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னொரு வேத வசனத்துல சொல்லி இருக்கிற யோனா 2:8 பார்க்கிறோம். சிலர் கிருபைய என்ன அடிக்கிறாங்க? போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயையை பற்றி கொண்டு இருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை என்ன செய்கிறார்கள்? போக்கடிக்கிறார்கள். போக்கடித்தல் என்றால் என்ன? போக்கடித்தல் அதாவது தேவையில்லாம அதை வீணாக விரயம் பண்ணி விடுகிறது. மாயான உலகத்துலதான் நாம இருக்கிறோம். நான் அனுபவிக்கிறதான காரியங்கள் எல்லாமே என்ன காரியம்தான்? சாப்பிட்றோம் மாயதான், உடுக்கிறோம் மாயதான், வீடு கட்டுறோம் மாயதான்,
வேலை பார்க்கிறோம் மாயைதான், படிக்கிறோம் மாயைதான். இந்த உலகத்துல நாம் காண்கின்றதான எல்லாம், நாம் சரீரப்பிரகாரமாக மேன்மேல் நினைக்கிறதான எல்லாமே மாயை தான். மாயையை அனுபவிக்க கூடாது என்று வேதத்தில் சொல்லவில்லை. ஆனால் இந்த மாயையை ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யக்கூடாது? பற்றி கொண்டு இருக்கக்கூடாது. பற்றி கொண்டு இருப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் என்ன இருக்கிறது? வேறுபாடு இருக்கிறது. வேலை பார்க்கலாம், அந்த வேலையை பற்றி கொண்டிருக்க கூடாது. படிக்கலாம், அந்த படிப்பை பற்றி கொண்டிருக்க கூடாது. வருமானம் ஈட்டலாம், அந்த வருமானத்தை பற்றி கொண்டிருக்க கூடாது. ஏனென்றால் அவைகள் எல்லாமே தற்காலிகமானதுதான். அது எப்போ நம்மை விட்டு போகும் என்பது நமக்கு தெரியாது. படிப்பு நம்மை விட்டு போகுமா போகாதா? படிப்பு போகுமா போகாதா? மைண்டு கொஞ்சம் அப்செட் ஆகிட்டா என்ன போயிடும்? படிப்பு. பணம் போகுமா போகாதா? இவைகளெல்லாம் நாம் காண்கின்றது. இந்த காண்கின்றதான காரியங்கள் எல்லாமே போய்விடும். இதன் பேரிலே ஒரு மனிதனுக்கு என்ன இருக்கக்கூடாது? பற்றுதல் இருக்கக்கூடாது. நீங்கள் கோடீஸ்வரனா இருக்கலாம், அந்த பணத்தின் பேர்ல பற்றுதல் இருக்கக்கூடாது. கோடிக்கணக்கான ரூபாய் வைத்திருக்கிறதான சில ஜனங்களுக்கு அதன் பேர்ல பற்று கிடையாது. ஆனா கொஞ்சோல ரூபாய் வைத்திருக்கிறதான சிலருக்கு அதன் பேர்ல என்ன இருக்கிறது? பற்றுதல் இருக்கிறது. ஆண்டவர் தருகிறவைகளை இந்த மாயான நாட்களில, இந்த மாயான உலக வாழ்க்கையில நாம வந்து அனுபவிக்கலாம். ஆனால் எதின் பேர்லையும் நமக்கு பற்றுதல் இருக்கவே கூடாது. பற்றுதல் எதின் பேர்ல இருக்க வேண்டும்? கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். உங்களுடைய ஆத்மாவிற்கும் சரீரத்திற்கும் நலமான காரியம் என்னவென்றால், நீங்கள் கர்த்தர் பேரிலே வந்து பற்றுதலாய் இருக்க வேண்டும். உலகத்தினுடைய காரியங்கள் மேல இருக்கிற எல்லா பற்றுதலையும் நீங்கள் என்ன செய்து விட வேண்டும்? விட்டு விட வேண்டும். சாலமோன் ஞானி சொல்லுகிறார், என்னைய மாறி சம்பாத்தியம் பண்ணவன் யாரும் இல்லை. அவர் சொல்றார், நான் அவ்வளவு சம்பாத்தியம் பண்ணனேன், என்னைய மாறி உலகத்தை அனுபவிச்சவன் யாரும் இல்லைன்னு சொல்றாரு. நான் என்னுடைய கண்களுக்கு பிரியமானவைகள் எதையுமே நான் வந்து விட்டு வைக்கல, எல்லாவற்றையும் நான் வந்து அனுபவித்தேன். என் வயதுள்ள எல்லாரை காட்டிலும் நான் ஐஸ்வர்ய சம்பன்னனாய் இருந்தேன். ஆனா எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்த போது அவைகள் எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலம் கொடுக்கிறதாகத்தான் இருந்தது. ஒரு பணம் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கணும். அதிகமாக வந்து விட்டதானால் அதன் பேர்ல நமக்கு என்னதான் வரும்? சங்கடம் தான் வரும். அதை எப்படி பாதுகாப்பது, அதை எப்படி வந்து நமக்கு வந்து பயன்படுத்துவது என்பதில் இன்றைக்கு அநேகருக்கு அது சங்கடமாகத்தான் இருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மாயான காரியங்கள் பேர்ல ஒரு பற்றுதல்னா நம்முடைய இருதயத்தை அதன் பேர்ல வைக்கக்கூடாது. இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் நீங்களும் வந்து என்ன செய்வீங்க? நீங்க இருக்கலாம். உங்க இருதயம் வீட்டில் இருந்தா நீங்க அங்கதான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க இருதயம் தெருவில் இருக்குன்னா நீங்க அங்கதான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க இருதயம் வேற ஒரு ஊர்ல இருக்குன்னா நீங்க அங்கதான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இருதயம் எங்கே இருக்கிறது? உங்களுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையில இருந்தால் நீங்கள் வார்த்தையோடு இருக்கிறீர்கள். உங்களுடைய இருதயம் தேவனோடு இருந்தால் நீங்கள் தேவனோடு இருக்கிறீர்கள். உங்களுடைய இருதயம் உலகத்தினுடைய காரியங்களின் பேர்ல இருக்குமானால் நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி சொல்லவே முடியாது. நீங்கள் விரும்பின உடனே கிடைத்து விட போகிறதும் அல்ல, எதுவும் நீங்கள் விரும்பாதபடினால கிடைக்காமல் போக போகிறதும் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன அளந்தாரோ அது எல்லாம் அந்தந்த நாட்களிலே கட்டாயம் கர்த்தர் என்ன செய்வார். ஆண்டவருக்கு சித்தமானவைகள் மட்டும் எனக்கு வந்தால் போதும், கொடுக்கப்பட்டால் போதும் என்று எத்தனை பேர் நினைக்கிறோம்? உங்களால கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். ஆண்டவர் எனக்கு அளந்தது மட்டும் எனக்கு போதும், வேற எதுவும் எனக்கு தேவை. ஆண்டவர் தராத எதுவே நீங்கள் பெற்றாலும் அது உங்களுக்கு பூரண திருப்தியாக இருக்காது. அது வரப்போற நாட்களிலே அநேக சங்கடங்களை தான் கொண்டு வரும். நம்ம ஆண்டவர்கள் சொன்ன, ஆண்டவரே உமக்கு சித்தமான காரியங்களை மட்டும் எனக்கு தாருங்க. பரமண்டல ஜெபத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதா? பூமியில செய்யப்படுவதா என்றால் அர்த்தம் என்ன? அவருடைய சரீரமாகிய சபையில தேவனுடைய சித்தம் நிறைவேறணும். தேவனுடைய சித்தம் சபை நிறைவேறணும்னா சபை வந்து யார் தான்? நீங்க தான் சபை. கட்டடம் சபை இல்ல, நீங்க தான் சபை. அப்ப ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு சித்தமானவர்கள் மட்டும் எனக்கு போதும், ஆண்டவருக்கு சித்தமான படிப்பு மட்டும் எனக்கு போதும்,
ஒரு மனுஷன் அதிகமாக படித்து விடுகிறபடினால முன்னேறி விடுகிறதல்ல. ஒரு மனுஷன் பெரிய காலேஜில் படிச்சோட முன்னேறி விட முடியாது. ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய கிருபையினுடைய அளவு எந்த அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அவருக்கு ஆசீர்வாதம் இருக்கும். தேவனுடைய கிருபை நமக்கு வரணும், பொய்யான மாயையை நாம் பற்றி கொண்டிருக்க கூடாது. வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். வாசிங்கள், யாத்திராகமனுடைய புத்தகம் 33 அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும். நன்றாக கவனிங்கள். எனக்கும் என் ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும். தொடர்ந்து, நீர் எங்களோட வருவதினால் அல்லவா. குறிச்சு வச்சுக்கிடுங்க. கிருபை உங்களுக்கு இருக்கிறது என்பது தேவன் உங்களோடு வருவதினால் தான் விளங்கும். நாம நினைக்கிறோம் தேவன் என்னோடு கூட இருக்கான்னு சொல்லி. ஆனா தேவன் என்னோடு இருக்கான்னு சொல்லி தேவன் இல்லாம வாழ்ந்து வருகிறதான கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த சகோதரன் சொன்னது மாதிரி சிம்சோனை விட்டு தேவன் விலகினத அவன் என்ன செய்யல, அவன் அறியவில்லை. சிம்சோன் அறியவில்லை. ஆனா அவனோட தேவன் இருக்கதான் செய்தார். ஆரம்பத்தில் அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றதான ஒரு மனுஷன். சின்ன வயதுல தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்தது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சிம்சோன் பிறந்த போது அந்த பிள்ளைய தேவன் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு மகன் அந்த நிர்பந்தமான நிலைமையில சிக்கி கொண்டிருக்கிறான். நீங்க அவனுடைய முடிவை பார்த்தால் தெரியும். அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவன். தேவன் அவரை ஆசீர்வதித்திருந்தார். ஆனால் அவனுடைய முடிவு நாட்களை பார்க்கும்போது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான மனுஷனுடைய முடிவு போல அவனுடைய முடிவு இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான் மரிப்பது போல் மரிக்க வேண்டும். ஒரு துன்மார்க்கன் மரிக்கிறது மாதிரி மரிக்க கூடாது. ஆனா இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவனுடைய மரணம் மிக பயங்கரமான ஒரு மரணம். காரணம் என்ன? தேவன் அவனை விட்டு விலகுவதற்கான காரணம் என்ன? சிறு வயதுல இந்த பெற்றோர்கள் தேவனிடத்தில் ஆலோசனையை கேட்டு கேட்டு யாரை வளர்த்தாங்க? நீங்க உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க? எதுக்குமே கேட்கறது இல்லை. வளர்ப்பதற்கு கேட்கறது இல்லை. எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் கேட்கறது இல்லை. எந்த காலேஜில் படிக்க வைக்கணும் கேட்கறது இல்லை. என்ன வேலையை பிள்ளை வருங்காலத்தில் பார்க்கணும் கேட்கறது இல்லை. எதுவுமே கேட்கறது இல்லை. எதுவுமே கேட்காம நம்ம வளர்த்து கொண்டே இருக்கிறோம். நம்ம எதுவுமே கேட்காம ஆண்டவர் சொல்லுகிறது எதுவுமே செய்யாம நாம விரும்பினதே செய்துட்டு நாம எதிர்பார்க்கிறோம், என் பிள்ளையை யார் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி. எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? நீங்கள் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினால் தானே தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த சிம்சோனுடைய பெற்றோர்கள் தேவனுடைய தூதரிடத்தில் கேட்டாங்க, இந்த பிள்ளைய நாங்க கேட்டீங்களா? ஒரு விளக்கம் கேட்குறீங்களா? கேட்டு வளர்த்தீங்களா? தைரியமா சொல்ல முடியுமா? உங்களை ஒரு நபராவது சொல்ல முடியுமா? நான் இடத்துல கேட்டேன் ஆண்டவரே, நான் கேட்டேன். என்னுடைய தாயார் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் வயிற்றுல இருக்கும்போது உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். என்னைக்கு அந்த கற்பம் தரித்தேன் என்று சொல்லி எண்ணினேனோ அந்த நாள்ல இருந்து ஆனா என்று தெரியாது, பெண்ணா என்று தெரியாது. ஆனா இந்த பிள்ளைகள் என்னுடைய வயிற்றுல இருக்கிற பிள்ளை உமக்கென்று வளர்க்கப்பட வேண்டும். இந்த வயிற்றுல இருக்கிறதான பிள்ளை உம்முடைய பிள்ளையாகவே வாழ வேண்டும். இதற்காக நாங்கள் டெய்லி என்ன செய்தோம், ஜெபம் பண்ணோம். எனவே தான் அவருடைய ஜெபத்தினுடைய மேன்மை தான் பிள்ளைகளை இத்தனை பேரையும் மனம் திரும்ப வைத்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதுதான் வரும் நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நீங்க ஒருவேளை என்னுடைய பிள்ளை பெரிய வசதியான ஒரு வேலையை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒருவேளை வசதியான வேலையை பார்க்கலாம். ஆனா அந்த ஒரு காரியம் போதுமா? மனுஷனுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு, உங்களுடைய சந்தோஷத்திற்கு அந்த ஒரு காரியம் மட்டும் போதுமா? அந்த ஒரு காரியம் மட்டும் போதாது. அப்படி ஒரு காரியம் மட்டும் போதுமாக இருந்தால் பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள்லாம் தற்கொலை பண்ண அவசியம் இல்லை. ஐஸ்வர்யவான்கள்லாம் தற்கொலை பண்ண அவசியம் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள்லாம் என்ன பண்றாங்க கேட்குறீங்களா? நீங்க பார்க்க தான் செய்றீங்க யார் பிரசங்கத்தை?
நான் ஆவியில் உணர்றேன். பார்க்க தான் சரிங்க அந்த பிரசங்கத்தை, 1-2 பேரை தவிர என்ன செய்யல. ஆவியானவருக்கு தெரியும், நீங்க கேட்கறது ஆவியானவருக்கு தெரியும். பிரசங்க விடுதலையோடு கடந்து வந்தால் நீங்க கேட்கறீங்கன்னு அர்த்தம். பிரசங்கம் அது அது என்ன செய்கிறது, செவர்லப்பட்டு எதிர்த்து வருகிறத பந்து மாதிரி வார்த்தை என்னை எதிர்த்து வருகிறத நான் ஆவியில் உணர்கிறேன். அப்படி நீங்க கேட்காவிட்டா பிரசங்கம் பண்ணுவதற்கு என்ன இல்லை. நமக்கு ஃபார்மாட்டெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு மெயின்லைன் சர்ச்சஸாக இருந்தால் கரெக்டாக இத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு 3 மணிக்கு முடிக்கணும். அது ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு. முடிக்கணும்னா அங்கே ஹெட் குவார்டர் கேட்கும், உங்களுக்கு சம்பளம் தரோம், நீங்கள் ஏன் இவ்வளோ நேரத்துக்கு முடிச்சேன்னு கேட்கும். இங்கே அப்படிலாம் கிடையாது. ஆவியான கிரியை செய்யலாம், முடிச்சிடலாம். ஆவியான கிரியை செய்தால் நடக்கலாம். ஆவியான கிரியை செய்யாத பட்சத்தில், உங்களுக்குள்ள ஆவியான கிரியை செய்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக போய் விழாத பட்சத்தில் சீக்கிரம் முடிச்சிடலாம். அதுதான் உங்களுக்கு நல்லது. கவனிக்கிறீங்களா? எனக்கு இல்லை. நீங்க கவனிக்கிறதான கவனிப்புல பிரசங்கம் வரணும். உங்களுக்கு ஒரு வசனம் நான் சொன்னா கூட வசனத்தை எடுத்து வாசிக்க முடியல. நீங்க பெரிய பெரிய திருச்சபையில போய் பாருங்க, வசனம் அவங்க சொன்ன உடனே வாசித்தால் மட்டுமே அந்த பெரிய ஊழியக்காரர்ல கரெக்டா பிரசங்கம் பண்ணுவாரு. அதுல அந்த இவங்களுடைய ஸ்பீடுக்கு, இந்த ஆவியனுடைய வழிநடத்தலுக்கு வாசிக்கிறவங்க சரியில்லைன்னா கூட அங்க பிரசங்கம் ஸ்டாப் ஆகும். உங்களுக்கு அந்த அனுபவங்கள் தெரியாது. நீங்க ஆவிக்குரிய காரியங்கள், சபைக்கு எடுத்தன காரியங்களும் சிலர் விளையாட்டா நினைத்து கொண்டிருக்கிறீங்க. நாங்கெல்லாம் படிச்சுட்டு வந்தெல்லாம் பிரசங்கம் பண்ண முடியாது. ஆவியார் பேசினா மட்டும்தான் என்ன செய்ய முடியும். ஆவியார் பேசினா மட்டும்தான் நாங்க பிரசங்கம் பண்ண முடியும். அந்த ஆவியார் பேசுகிறது யாருக்காக? உங்களுக்காக தான், சபைக்காக தான் பேசுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர் கேட்க கடவர். நீங்க கேட்கணும். நீங்கள் கேளாதவர்களாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பிரசங்கம் ஸ்டாப் ஆவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கவே கூடாது. அவன் தேவனுடைய கிருபை நம்மோடு இருக்கிறது என்பதை அவன் எப்படி அறிந்து கொள்ளலாம்? அவரது மோசையினுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா. அப்போ அந்த சிம்சோனோடு ஆண்டவர் விலகிட்டார். அவன் மேல இருந்த கிருபை போயிட்டு ஆண்டவர் அவன்கிட்ட விலகிட்டாரு. என்ன காரணத்தினால விலகினார்? அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில அவனுடைய பெற்றோர்கள் முதலாவது தேவன் சொன்னபடியே வளர்த்து வந்தார். என்ன சொன்னார்? நசரேயன் என்றால் என்ன? சவரகன் கத்தி தலை மேல சாகுற வரைக்கும் படவே. சரி, வேற திராட்சரசம் மதுபானத்தின் பக்கத்தில் போகக்கூடாது, குடிக்கக்கூடாது. வேற பிரேதங்கள் என்ன செய்யக்கூடாது. எதேச்சை அவன் இருக்கிற இடத்துல ஒருத்தன் செத்துட்டான்னா அதற்கு பரிகாரம் இருக்கு. ஆனா இவனாக போய் ஒரு பிரேதத்தண்டையில பாடி அண்டையில என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஆனா பெற்றோருடைய கஸ்டடியில வளர்க்கப்படுகிறதான வரைக்கும் ரொம்ப கவனமா வளர்த்துட்டாங்க. தேவனுக்கு நசரேனாக கரெக்டாக வளர்த்தாங்க. தேவன் சொன்னபடியே உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய கையில இருக்கும் போது தேவன் சொன்னதான வார்த்தையின்படி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தீர்களா, வளர்த்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்க கையை விட்டு மீறுகிறதான நாள் என்பது ஒரு நாள் வரும். ஆனால் உங்களுடைய கையில இருக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்தீர்கள்? ஜெபம் பண்ண சொல்வதில்லை, பைபிள் வாசிக்க சொல்வதில்லை, உள்ளூர்ல இருக்கிற சபைக்கு மாலை நேரத்தில் போக சொல்கிறதில்லை, உபவாச ஜெபத்திற்கு வருவதில்லை, பிள்ளைகள் உபவாசம் இருப்பதில்லை, ஆராதனையில பிரசங்கத்தை பிள்ளைகள் கேட்பதில்லை. இங்கே வந்தா சும்மா அமர்ந்து இருந்து விட்டு போகிறார்கள். அந்த நாட்களில வாழ்ந்ததான தேவனுடைய பிள்ளைகள் வீட்டுக்கு போன உடனே பெற்றோர்கள் கேட்கிறாங்க, இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணார் பாஸ்டர் கேட்கிறாங்க. நீங்க கேட்டீங்களா? என்னைக்காயினும் உங்களை பார்த்தா கேட்கிறேன். 25 வருஷம் விசுவாசி உங்களை பார்த்தா கேட்கிறேன். என்ன பிரசங்கம் பண்ணார் கேட்டீங்களா? கேட்கலையா? கேட்டு பழக்கம் இல்லை, இன்னும் கேளுங்க. பிள்ளைகளுக்கு என்ன அளவுக்கு புரிந்திருக்கிறது சொல்லி நீங்கள் கேட்டால்தான் நீங்கள் தெரியாத காரியங்களை கற்றுக் கொடுக்க முடியும். பிள்ளைகள் வருங்காலத்தில் பணக்காரர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக நன்றாக படிக்க வேண்டும், நல்லதுதான். என்னுடைய ஆசை அதுதான். சபையில கடந்து வருகிறதான பிள்ளைகள் வருநாட்களிலே பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்க வேண்டும், வசதி படைத்தவர்கள் இருக்க வேண்டும். இதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை விட முக்கியமானது ஒன்று இருக்கிறது அல்லவா?
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அது நீதியையும் தேடுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் தேடுகிறார்களா? முதலாவது வாலிப பிள்ளைகள் ஆகிவிட்டார்கள். ஆனா உபவாசம் என்பதே அவருடைய வாழ்க்கையில இல்ல. கவலைப்பட்டீங்களா? என்னைக்கு ஆயினும் என் பிள்ளை வாரத்தில் ஒரு நாள் கூட உபவாசம் இருப்ப, என்னைக்காவது கவலைப்பட்டீர்களா? வேற வசனம் என்னன்னு சொல்லியே தெரியல, கவலைப்பட்டீர்களா? மார்க்கு கொஞ்சம் குறைச்சி எடுத்தோட கவலை வந்து விடுகிறது, அதற்கு மட்டும் கவலை வருகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் இந்த பிள்ளைகள் அறியவில்லையே என்றதான கவலை உங்களுக்கு இல்லை. உங்களுடைய கருத்துல இருக்கிற வரைக்கும் தேவன் வந்து அவருடைய பிள்ளையை உங்களுடைய கையில தந்திருக்கிறார். எதற்காக தந்திருக்கிறார்? நீங்கள் அவருக்கு என்று வளர்க்கும்படியாக தந்திருக்கிறார். நீங்க உங்க விருப்பப்படியே வளர்த்துக் கொண்டிருக்கிறீங்க. பிள்ளை வந்து தேவனுடையது. அந்த பார்வோனுடைய குமாரத்தின் இடத்துல அந்த மோசே என்பவன் அவன் கடந்து வரும்போது, மோசே தண்ணியிலிருந்து எடுக்கப்படும் போது அந்த பிள்ளையை எடுத்து பிள்ளையுடைய தாயினிடத்துல கொடுக்கும் போது அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், இந்த பிள்ளை என்னுடைய பிள்ளை, எனக்கு என்று வளர்த்திட வேண்டும். உங்களுடைய பிள்ளை வந்து தேவனுடைய பிள்ளை. அந்த தேவனுடைய பிள்ளையை தேவனுக்கு நீங்க வளர்த்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் வயதான நேரத்தில் வரும்போது உங்களுடைய பிள்ளைகள் வந்து ஐஸ்வர்யவான்களாக இருப்பது மட்டும் உங்களுக்கு போதாது. இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பெற்றோர்களுக்கு பணத்திற்கு குறைச்சல் இல்லை. எத்தனையோ பெற்றோர்கள் இன்னைக்கு பணத்தில் புரண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்பு செலுத்த ஆள் இல்லை, அவரிடத்தில் பேசிக் கொண்டிருப்பதற்கு ஆள் இல்லை. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க, எனக்கு பணம். ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம், பணத்துக்கு குறைச்சலே கிடையாது. அந்த நபர் எங்க போனாலும் கார் மாத்தி கார்ல தான் போவாங்க. பணம் எடுக்க எடுக்க குறையாது. பிள்ளைகள் அன்பான பிள்ளைங்க, நல்லாக படிக்க வச்சாங்க, நன்றாக படிக்க வச்சாங்க, நல்ல ஒரு வேலை. பிள்ளைகள் வந்து அமெரிக்காவில் இருக்கிறாங்க. எத்தனை லட்சம் ரூபாய் கேட்டாலும் கொடுத்துட்டே, ஏன் எதற்குன்னு கேள்வியே கிடையாது. ஆனா அந்த பணத்தினுடைய திமிரு, பணத்தினுடைய ஆணவம் பக்கத்து வீட்டுக்காரங்களத்துல கூட என்ன பேச முடியாத ஒரு எண்ணத்தை கொடுக்கல. உங்களிடத்துல அப்படி இருக்கக்கூடாது. ஐஸ்வர்யம் ஆவதற்கு முன்னாடி உங்களுடைய மனம் எப்படி இருந்ததோ அதே போல நீங்கள் வசதி படைத்ததற்கு பிறகு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் உங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். உங்களுடைய மனம் கடுகளவேன்னு மாறக்கூடாது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் விரும்பிக் கொண்டு நீங்கள் அதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரிடத்தில் தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே இப்போது இருக்கிறதான அந்த தாழ்மையுடைய மனப்பான்மையில என்னை கோடீஸ்வரன் ஆக்கினாலும் நான் இருப்பேன். நான் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எத்தனையோ காரியங்களுக்கு நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, பொருளாதாரம் உயர்ந்த இந்த காரணத்தினால நான் யாரையும் இன்சல்ட் பண்ணக்கூடாது. என் இருதயம் ஒண்ணுமில்லாத நேரத்தில் எப்படி இருந்ததோ அதே போல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரும்போது இருக்க வேண்டும். நடந்து போகிற நேரத்தில் உங்களுடைய இருதயம் எப்படி இருந்ததோ, 1 கோடி ரூபாய் கார்ல போகும்போது அதே இருதயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். நடந்து போகும்போது தேடி தேடி பேசினீர்கள் அல்லவா நண்பர்களை, உறவுகளை. ஆனா கார்ல போகும்போது மட்டும் உங்களால வந்து ஒரு வார்த்தை அவர்கிட்ட பேச முடியவில்லை. உங்களுடைய இருதயம் மாறின காரணத்தினால தானே. உங்களுடைய இருதயம் மாறாமல் இருக்கும் என்றால் நின்று கண்ணாடியை இறக்கி நீங்கள் பேசி நீங்கள் வருகிறேன் என்று சொல்லி இடத்துல கேட்பீங்க. அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகு. ஆனா இப்படிப்பட்டதான அனுபவம் உங்களுக்கு இல்லை, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிறது இல்லை. ஆண்டவர் உங்களை பார்த்து விரும்புகிறதான காரியம் என்னவென்றால், நீங்கள் வர வர விருத்தி அடைய வேண்டும். நீங்கள் வர வர சமாதானத்தினால் நிரப்பப்பட வேண்டும். வேதத்தில் சொல்லி இருக்கிறது அல்லவா, உன் சமாதானம் நதியை போல் இருக்கும். இருக்கிறதா? உங்க குடும்பத்தில் சமாதான நதியை போல் இருக்கிறதா? பிள்ளைகளை வளர்த்தீர்கள், பிள்ளைகளை ஆளாக்கி விட்டாச்சு, பிள்ளைகள் வேலை பார்க்கிறாங்க, பிள்ளைகள் திருமணம் முடிச்சாச்சு, உங்க குடும்பத்தில் சமாதானம் இருக்கிறதா? ஏன் சமாதானம் இல்லை? ஆண்டவராகிய தேவன் சமாதானத்தை கொடுக்கும்படியாகத்தான் வந்தார். அந்த தெய்வத்தை தானே நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீங்க. அந்த தெய்வம் தானே உங்களோடு இருக்கிறன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. தெய்வம் உங்களோடு இல்லை. தேவன் உங்களோடு இருந்தால் சமாதானமாக இருப்பீங்க. ஆனா தேவன் உங்களை விட்டு விலகினதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். இந்த சிம்சோன் அறியவில்லை. தேவன் அவனை விட்டு விலகினதற்கான காரணம் என்னவென்றால், பிரதிஷ்டை உடைக்கப்பட்டது. பிரதிஷ்டை அவனுடைய பெற்றோர்கள் உடைக்கவில்லை. பிரதிஷ்டை இவனை வந்து உடைத்தான். அவனுடைய பெற்றோர்கள் வந்து இவனுடைய கையில இருக்கிற வரைக்கும் அவனை வந்து ஒரு செத்த பிரேதத்தாண்டையில எவ்வளவு ஜாக்கிரதை வளர்த்திருப்பாங்க பாருங்க.
பிள்ளை சின்ன வயசுல பிள்ளை அழத்தானே செய்யும். ஒரு வீட்டில் அவங்க சொந்தக்காரங்க ஒரு மரணம் ஆயிட்டுன்னா பிள்ளை கூட வர்றதுக்கு சின்ன வயசுல என்ன செய்யும்? ஏன்னா பிள்ளைக்கு என்ன வீடுன்னு தெரியாது. அம்மா போறாங்க அப்பா போறாங்க கூட வந்து என்ன செய்து போல. திராட்சரசம் அந்த நாட்கள் அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க. இந்த நாட்கள் போல அல்ல, திராட்சரசம் அதிகமாக பயன்படுத்துவாங்க. இந்த சின்ன பிள்ளைய இவர்கள் ஏதாவது இடத்துல கூட்டிக் கொண்டு போகும்போது, ஒரு சந்தோஷமான இடத்துல போகும்போது, ஒரு விருந்து வீட்டில் போகும்போது எல்லாரும் திராட்சரசம் குடித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இவன் குடிக்க கூடாது. வளர்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிறிய காரியத்தை அவர்கள் கேட்கும்போது நம்மால் வாங்கி கொடுக்காமல் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் 3 வயதிலேயே தெருவில் கிடந்து உருளுகிறது. எத்தனை இடங்கள் நான் வந்து பார்க்கிறேன். கேரளப்பட்டு போய் வாங்கி தரேன். ஜவுளி கடையில் வந்து உருளுகிறது, டாய்ஸ் கடையில் கிடந்து உருளுகிறது, ரோட்டோட கிடந்து உருளுகிறது. எத்தனை வயசுல? 3 வயசுல உங்களால் வளர்க்க முடியவில்லை. எப்படி 30 வயசுல உங்களால் அந்த பிள்ளையை தாங்க முடியும்? நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டு கேட்டு வளர்க்க வேண்டும் அல்லவா? எத்தனை நாள் அப்படிப்பட்டதான பிடிவாதம் பிடித்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணீங்க? கோபப்படுகிறதான பிள்ளைக்காக எத்தனை நாள் ஜெபம் பண்ணீங்க? வீட்டில் பொருட்கள் எல்லாம் உடைத்துக் கொண்டிருக்கிறதால உங்களுடைய பிள்ளைகள் எத்தனை நாள் நீங்க ஜெபம் பண்ணீங்க? இன்னைக்கு சாதாரண காரியத்தை உடைக்கிறான், நாளைக்கு உங்களே உடைத்து விடுவான். முடியுமான ஜேசிபியை கொண்டு வந்து வீட்டை தரமட்டமாக்கி விடுவான். எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறீங்க நீங்க? உங்களுடைய கையில இருக்கிற வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்க வேண்டும். சிம்சோன் அவன் வாலிபன் ஆனபோது பெற்றோருடைய கையை வந்து என்ன செய்கிறான்? மிஞ்சுகிறான். பெற்றோருடைய உடன்பாடு இல்லாமலேயே இவன் முதலாவது எங்க போறான்? செத்த ஒரு சிங்கம். அது சிங்கமா இருந்தாலும் சரி, அது எதா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை என்ன? மரித்த பாடியின் இடத்துல வந்து என்ன செய்யக்கூடாது? ஆளுடைய பாடி மட்டுமல்ல, எந்த ஒரு செத்த பாடியின் இடத்துல வந்து என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அவன் வந்து என்ன செய்யலாம்? அவன் போனான், அவன் வழி விலகி போனான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இவனுடைய பிரதிஷ்டை இவன் உடைத்தான். அவருடைய பெற்றோர்கள் கவனமாக வளர்த்தார்கள். கையை விஞ்சின போது இவனாக வளர ஆரம்பித்தான். ஆனால் தேவன் இவனோடு பேசியிருக்கதான் செய்வார். எப்படியும் ஆவியான ஒரு மனுஷனோடு இருக்கும் போது அவனை விட்டு விலகி விட்டார் என்றால் அந்த ஆவியானவர் அவனோடு போராடத்தான் செய்வார். அவனை பழையபடி அந்த வழியிலே கொண்டு வரும்படியாக தாவீதோடு போராடி மறுபடியும் அவனை அந்த வழிக்குள்ளே கொண்டு வரவில்லையா? அவன் சொன்னான் அல்லவா, எனக்கு மறுபடியும் நிலைவரமான ஆவி வந்து என்ன செய்ய தாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கொண்டு வந்தது போல ஆண்டவர் அவருடைய தீர்க்கதரிசி மூலமாக வார்த்தையை கொடுத்த போது ஆவியானுடைய போராட்டத்தை அவன் ஏற்றுக்கொண்டு மறுபடியும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி அவன் ஒப்பு கொடுத்தான். அவனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டார். ஆனா இன்றைக்கு நான் பார்க்கும்போது சிம்சோனுடைய வாழ்க்கையில அவன் அதற்காக கவலைப்பட்டதா? இல்ல. அவனுக்குள்ள ஒரு என்னது? நான் பெரிய பலமா இருப்பதற்கு இன்னைக்கு எல்லாருக்கும் அதுதான் எங்க போறாங்க? பாடியை வளர்க்கிறதான ஒரு கிறிஸ்தவனால் எதை வளர்க்க முடியலையே? பைபிள் இருக்கு, வசனம் இருக்கு. கவனமாக இருங்க. வீரனுடைய கால்களில் யார் பிரியப்பட மாட்டாங்க? பைபிள் இருக்கிற வசனம் தான் சொல்றேன். குதிரைகளுடைய பலத்துல தேவன் விருப்பமாயிறார். நீங்கள் பாடியை வளர்த்து அடிச்சு பிடிச்சு எல்லாம் நீங்கள் இந்த உலகத்துல ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டு விரும்பவில்லை. உங்களுக்கு இருக்கிறதான ஆவியானவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். எவ்வளவு பெரிய பலசாலியும் உங்களிடத்துல நிற்க முடியாத அளவிற்கு காணக்கூடாத தெய்வம் காணாத கருத்தினால் உங்களுடைய சத்துருக்களோடு வந்து என்ன செய்வார்? போராடுவார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம். ஒரு தேவனுடைய மனுஷன், ரொம்ப தாழ்மையான ஒரு மனுஷன், யாரிடத்துல சண்டையிட மாட்டார். ஆனா ஒரு மனுஷன் இந்த நபரிடத்துல, இந்த போதகரிடத்துல வந்து ரொம்ப பேசி வந்து தர்க்கம் பண்ணுகிறான். ஒரு அமைதியா இருந்துட்டே இருக்கிறாரு. இவருக்கு என்ன சொல்வதுன்னு புரியவில்லை. சில வேளைகளில் நம்ம நாவில் மருத்துவம் இல்லாம வந்து இருக்கணும். தாவீது சொல்றது அல்லவா, நான் வாய் பேசாத ஊமையனாகவும் நாவில் மாறுத்திரம் இல்லாதவனாக இருந்தேன். எனக்கு எதை இருந்திருக்கிறீர்களா? அந்த அனுபவம் உண்டா உங்களுக்கு? அந்த அனுபவம் உண்டான்னு கேட்கிறேன். இருந்தால் தானே ஆமான்னு சொல்ல முடியும். இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க மறக்க
சில வேலைகளில் எதுவுமே பேசாமல் நாம் அமர்ந்திருக்கணும். அப்ப அந்த தேவனுடைய மனுஷன் எதுவுமே பேசல. இவர் ரொம்ப அடிக்க வர்ற மாதிரி சண்டைக்கு வருகிறார், நெருக்கி கொண்டு வருகிறார். காணாத கரம் டம்னு ஒரு சத்தம் கேட்டது. இடி விழுந்த மாதிரி டம்னு ஒரு சத்தம் கேட்டது. பார்த்தா எதிரன்ன மனுஷன் இந்த ஊழியக்காரன் காலில் விழுந்து கிடக்கிறான். காலில் விழுந்து சாஸ்தாங்கமா விழுந்து கிடக்கிறான். முதுவை பார்க்கறாரு, 5 விரல், மனுஷனுடைய 5 விரல் கைத்தடம் அப்படியே இருக்கு. பின்னாடி பார்த்தா யாருமே இல்லை. பின்னாடி பார்த்தா யாருமே இல்லை. என்ன கரம்? காணாத கரம். அன்றைக்கு தேவன் எப்படி கிரியை செய்தாரோ அதே கிரியை இப்போ நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம தான் அந்த கிரியை பார்க்க முடியவில்லை. ஏன் பார்க்க முடியவில்லை? ஆண்டவர் செயல்படுவதற்கு முன்னாடி நீங்கள் செயல்படுகிறீர்கள். ஆண்டவர் செயல்படுவதற்கு முன்னாடி நீங்கள் செயல்பட்டால் தேவனுடைய கிரியை உங்களால் எப்படி காண முடியும்? தேவன் ஒரு வீட்டை கட்டுவதற்கு முன்னாடி நீங்கள் கட்டினால், நீங்கள் கட்டி கொண்டிருக்கிற வீட்டில் தேவனுடைய செயலை நீங்கள் எப்படி காண முடியும்? தேவன் ஒரு படிப்பை தராமல் உங்களுடைய பிள்ளைகளை நீங்களாக படிக்க வைத்தால் தேவன் எப்படி அந்த படிப்பில் செயல்பட உங்களால் பார்க்க முடியும்? தேவனுடைய செயலை நாம பார்ப்பதற்கு விரும்பல. தேவனுடைய செயலை பார்ப்பதற்கு விரும்பாதபடினால அதற்காக எதிர்பார்ப்பும் இல்லை, அதற்கான ஜெபம். ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய செயலை காண முடியும். ஆனால் ஒரு வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, மிருக குணமுள்ளதான மனுஷன் தேவனுடைய செயலை அறிய மாட்டான். என்னுடைய வாழ்க்கையில தேவன் செயல்பட நான் அறிந்து கொண்டிருக்கிறேன், உணர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியும் என்னென்ன காரியத்தில் யார் செயல்படுகிறார். தேவன் செயல்படுகிறார் தெரியும். அது தேவன் தான் செயல்படுகிறார் என்று சொல்லி நான் உணர்ந்தால் அதற்காக நான் ஆண்டவருடைய நாமத்தை அதிகமாக சொல்லி 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 என்ன செய்றேன்? ஸ்தோத்திரம் பண்றேன். இன்னைக்கு அநேகருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு எதுவுமே இல்லை. வெறுமையாக ஸ்தோத்திரம் போட்டால் போதாது, அர்த்தமில்லாத ஸ்தோத்திரம் போடக்கூடாது. அதனால பிரயோஜனம் இல்லை. நீங்க சொல்லி 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 ஆண்டவர்களை எப்படிலாம் நடத்திட்டு வந்தார், அதெல்லாம் சொல்லி சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் துதிக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, அப்ப அந்த சிம்சோனை விட்டு தேவன் விலகினது அவன் அறியாதிருந்தான். உங்களை விட்டு தேவன் விலகினார் என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? இல்ல பாஸ்டர், என்னோட தேவன் இருக்கிறார். நான் சொன்னேன் அல்லவா, அற்பமான சில நன்மைகளை நடக்கதை வச்சுட்டு நீங்க தேவன் இருக்கிறன்னு சொல்லி நீங்க நினைத்தா என்ன செய்ய போறீங்க? ஏமாந்து போறீங்க. அந்த மோசே சொல்றாரு, தேவனுடைய கிருபை எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் எதினால் அறிய முடியும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா. ஏன் அப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும்? ஆனா மோசையோட தேவன் இருந்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அந்த வசனம் ஆரம்பத்தில் நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால், அதிகாரத்தில் நீங்க ஆரம்பத்தில் 2ஆம் வசனம் சொல்ல நினைக்கிறேன், வாசிங்களத. சாரி, யாத்திராகமம் 33 அதுல 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். அதுக்கு பதிலா யார் வருவா? வாசித்த வசனத்துல தான் இருக்கு. அதுக்கு பதிலா யார் வருவா? 2ஆம் வசனத்துல என்ன சொல்லி இருக்கு? யார் வருவா? தூதன் வந்தான்னா ஆண்டவர் வந்தான்னா. தூதனுக்கு ஆண்டவருக்கு என்ன இருக்கு? ரொம்ப வித்தியாசம். தூதனுக்கும் ஆண்டவர் ரொம்ப வித்தியாசம். தூதன் செய்தி அறிவிப்பான், தூதன் நமக்காக சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுவான், இதுதான். ஆனா ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறவர். தூதனால் ஒரு மனுஷனை சரியானபடி வழி நடத்த முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நான் வரமாட்டேன், இனிமே யார் தான் வருவா? தூதன் தான் வருவார். ஏன் அந்த வார்த்தையை சொல்வதற்கான காரணம் என்ன? பைபிள் சொல்லப்பட்டிருக்கிற மோசையோடு தேவன் இருந்தார் என்று சொல்லி, அந்த மோசையை வைத்துதான் ஆண்டவர் இந்த பார்வோனிடத்தில் அனுப்பும் போது இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை சொல்றார், இருக்கிறேன் என்போடு என்னை அனுப்பினார்னு சொல்லு. ஆனா இந்த இடத்துல நாம பார்க்கிறோம், நான் உங்களோடு வரமாட்டேன், உன்னோட நான் வரமாட்டேன். அதுக்கு பதிலா யார் வருவா? ஆனா மோசையினுடைய முடிவு என்ன தெரியுமா? தூதன் எனக்கு தேவையில்லை, யார் வரணும்?
நீங்க வரணும். சரி, தூதன் அனுப்புவதற்கு காரணம் என்ன? எவ்வளவு நாள் மோசையோட ஆண்டவர் தானே இருந்தார். இப்போது நான் வரமாட்டேன், தூதன் வந்து வருவார்னு ஏன் சொல்றாரு? நீங்க வந்து வாசித்து பார்த்தா, அதுக்கு முந்தின அதிகாரத்தில் வாசித்து பார்த்தா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஆரோனை தலைமையாக வைத்து என்னத்தை செய்தாங்க? பொன் கன்றுக்குட்டிய செய்தாங்க. இது யாருக்கு பிரியம் இல்லை? இது பிரியம் இல்லை. நான் இப்போது உன்னோடு வந்தா எல்லா இஸ்ரவேலர்களோடு நான் வந்துதான் ஆகணும். எனவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நிமித்தமாக நான் உன்னோடும் வரமாட்டேன். தூதன் வருவோம் போங்க. ஆனா அந்த தூதன் வந்து நிச்சயமா உங்களுக்கு வெற்றியை தருவான். அதெல்லாம் சொன்னாரு. அதுல நீங்க 33 அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, தூதன் உங்களுக்கு முன்னாக வருவாரு, நான் இந்த கொடிய ஜாதிகள் எல்லாம் என்ன செய்வேன்? துரத்துவேன். அது போதாதான் என்ன? ஆனா மோசைக்கு அது போதாது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது போதுமா இருக்கும், இந்த வெற்றி மட்டும் போதுமா இருக்கும். ஆனா இந்த மோசைக்கு அது போதாது. வெற்றி மட்டும் மோசைக்கு போதாது. தேவனுடைய வழிகாட்டுதல் கடைசி வரைக்கும் வந்து என்ன செய்யணும்? வேணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பொன் கன்றுக்குட்டியை செய்து இதுதான் எங்கள் தெய்வம்னு என்ன செய்தாங்க? நினைச்சு பாருங்க. செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? பொன் உருப்படி இருந்த காரணத்தினால. தெய்வங்கள் வந்து அந்த காலத்துல மரத்துல கல்லெல்லாம் செய்ய மாட்டாங்க. அந்த காலத்துல வந்து பொண்ணுல தான் வந்து என்ன செய்வாங்க. இப்போதுதான் எல்லா இடங்களிலையும் கல்லு மற்ற மாதிரி இதெல்லாம் வந்து செய்யறாங்க. அப்ப தெய்வம் வந்து மதிப்புக்குரியது, தெய்வம் வந்து மேன்மைக்குரியது. எனவே அது பொண்ணுனால தான் செய்வாங்க. இந்த பொண்ணுனால வந்து செய்வதற்கு காரணம் என்னவென்றால், எல்லா ஜனங்களுடைய காத்தல கழுத்துல என்ன கிடந்தது? இதை நீங்க 5ஆம் வசனத்திலையும் வாசிச்சு பாருங்க. ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழுப்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழட்டி போடுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோடு சொல்லி இருந்தார். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை என்ன செய்தாங்க? கழற்றி போட்டாங்க. ஆபரணங்களை கழற்றுவதற்கு காரணம் என்ன? சில பெந்தேகோஸ்த உபதேசம் சொல்றவங்க இதை வந்து நகை கலத்துற உபதேசம் சொல்றாங்க. ஆனா எதற்காக வந்து ஆபரணங்கள் ஆண்டு கலத்த சொன்னார் என்றால், இவங்களுக்கு இது தொடர்ந்து இருக்கும் என்றால் திரும்ப ஒரு சோதனை வரும்போது இவங்க திரும்ப ஒரு தெய்வத்தை வந்து என்ன செய்வாங்க. இன்றைக்கு பொன் கன்றுக்குட்டியை செய்திருக்கிறாங்க, நாளைக்கு வேற ஏதோ ஒரு உருவத்துல இந்த பொண்ணை வைத்து ஒரு உருவத்தை வந்து என்ன செய்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் எல்லா ஆபரணங்களையும் கழட்டி வர சொல்லி அங்க என்ன செய்தார்களாம்? அங்க எல்லாவற்றையும் அவர்களை விட்டு அப்புறப்படுத்துறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப மோசே வந்து பிடிவாதமா சொல்றாரு, தூதன் வந்து எங்களுக்கு வேண்டாம், நீங்க எனக்கு என்னோட வரணும், நீங்க வராட்டா நான் வந்து என்ன செய்ய மாட்டேன். நான் சொல்றாரு, நான் வரமாட்டேன்னு சொல்றாரு. காரணம் என்ன கவனிக்கிறீங்களா? ஏன் வரமாட்டேன்னு சொல்றாரு? வணங்கா காலத்துல ஜனம் விக்கிரகத்தை செய்து வழிபட்டீங்க, எனவே நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன்னு சொல்றாரு. ஆனா மோசே ஆண்டவரிடத்துல போய் வந்து என்ன செய்யறான்? ஜெபம் பண்றான், ஆண்டவரே இந்த விஷயம் மன்னிங்க, அவர்களை மன்னிக்க உமக்கு விருப்பம் இல்லைன்னா ஜீவ புஸ்தகத்திலிருந்து இப்படிலாம் ஒரு ஜெபம் வந்து எல்லாத்தாலும் பண்ண முடியாது. அவ்வளவு பேரை யார் சுமந்துட்டு இருந்திருக்கா? மோசே தான் அவ்வளவு பேரை சுமந்துட்டு இருந்திருக்கான். சபை உடைய என்பது அதுதான். சபையில வருகிற அத்தனை பேரையும் வந்து என்ன செய்யணும்? பாஸ்டர் என்னத்தை தான் பாஸ்டர் சுமந்தாலும் அதெல்லாம் அவருக்கு அப்படிலாம் கிடையாது. அது அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணார், இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணார். உங்களுக்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை. யாருக்கு நம்ம பதில் சொல்லணும்? ஒரு நபருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசவோ செயல்படவோ முடியாது. அப்படி நான் சப்போர்ட் பண்ணி பேசவோ செயல்படவோ செய்தால், இங்க முன்னாடி நான் நின்று கொண்டிருக்கிறேன் அல்லவா, இந்த பலிபீடத்தை எனக்கு தந்ததான ஆண்டவர் என்னிடத்துல கட்டாயம் என்ன செய்வார்? கேட்பார். அந்த பயத்தினாலதான் அநேக நேரங்களில் நடுநிலைமையோடு இருப்பது சிரமமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அவங்க வந்து தப்புன்னு சொல்லி சொன்னாலும் பரவாயில்ல, இல்ல அவர்கள் நம்ம பக்கத்தில் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லி சொன்னாலும் பரவாயில்ல,
பாஸ்டர் நடுநிலைமையோடு தான் இருக்கணும். ஏனென்றால் பாஸ்டர் வந்து யாரு? அவர் உத்தரவாதி. இந்த மோசைக்கு வந்து ஒரு ஜனத்தை கூட இழப்பதற்கு விருப்பம் இல்லை. அவர் சொல்றாரு, என்னுடைய பேரை வேணா கிறுக்கி போடும். இந்த வார்த்தையை கேட்டதற்கு பிறகுதான் ஆண்டவர் அவருடைய முடிவை விட்டு, சில வேளை நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவர் வேற ஒரு முடிவை வச்சிருப்பாரு, மாற்ற மாட்டாரு. ஆனா ஜெபம் பண்ணுவதிலையும் சில வழிமுறைகள் என்ன செய்வது இருக்கிறது. சில நேரங்கள்ல ஜெபங்கள் கேட்கப்படல. நீங்க பட்டினியா கிடந்து 2 நாள் 3 நாள் ஒரு வாரம் பட்டினியா கிடந்து ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் வந்து கேட்கப்படும். ஏன்னா ஆண்டவர் மனதிற்கும் உள்ளது. நீங்க அவருடைய பிள்ளைகள் அல்லவா. பக்கத்து பிள்ளை வந்து பட்டினியா கிடந்தா உங்களுக்கு அக்கறை இல்லை. ஆனா உங்க பிள்ளை வந்து ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தா கூட உங்களுக்கு அக்கறை இருக்கிறது அல்லவா. ஆண்டவருக்கு அதற்கு மேல் அக்கறை இருக்கிறது. நம்மோட இரக்கமனம் உள்ளவர் ஆண்டவர். ஆனா இந்த தெய்வத்தினுடைய மகிமை தெரியாமல் தான் நீங்கள் உங்களுடைய காரியங்களுக்காக சாப்பிடாம இருந்து ஜெபம் பண்றது இல்ல, உங்களுடைய காரியங்களுக்காக இரவு விழித்திருந்து ஜெபம் பண்றது இல்ல. நீங்கள் கஷ்டப்பட்டா ஆண்டவருக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அங்க பவுல் என்பவன் கிறிஸ்தவ விசுவாசிகளை துன்பப்படுத்தின போது அங்க கர்த்தர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிறதான கிறிஸ்து உங்களை குத்துனா ஆண்டவரை குத்துனதா அர்த்தம். உங்களை பேசினா யார பேசினதா அர்த்தம். நம்புறீங்களா? யார இருக்கட்டும், தேவையில்லாம பேசுறாங்களா உங்களை? யார பேசுறதா அர்த்தம்? கர்த்தரை பேசுறதா அர்த்தம். அந்த நம்பிக்கை இருக்குமானால் நீங்கள் எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றாமல் நீங்கள் தேவனுடைய கோபாக்கினைக்கு நீங்கள் அவ்வளவு ஒப்பு கொடுத்து விட்டு நீங்க உங்க பாட்டுக்கு போய்கொண்டே இருக்கலாம். ஆனால் நமக்கு இன்னைய வரைக்கும் நம்முடைய இருதயத்துல ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. நல்லா தானே இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஒரு வரண்டுங்க, நல்லா தானே இருக்கிறாங்க. இடத்துல இருக்கிறது அல்லவா. உங்களுக்கு பேர் என்னதான்? விசுவாசி. உங்களுக்கு பேரு நான் கேட்கிறேன். உடன் விசுவாசி நல்லா இருக்க விருப்பம் இல்லை, நீங்க விசுவாசியா நான் கேட்கிறேன். உங்க உறவு நல்லா இருக்க விருப்பம் இல்லை, நீங்க விசுவாசியான்னு கேட்கிறேன். சுபாவத்தின்படியான அன்பு என்னவென்றால் உங்களுடைய உடன்பிறப்பு நல்லா இருக்கணும், அது சுபாவத்தின்படியான அன்பு. உங்களுடைய உறவுகள் நல்லா இருக்கணும், அது சுபாவத்தின்படியான அன்பு. குறைஞ்சபட்சம் இந்த அன்பு கூட இல்ல, தெய்வீக அன்பு உங்களுக்கு எங்க இருந்து வரப்போகிறது? முதலாவது இந்த அன்பை பெறுங்க. அதற்கு அடுத்தாற் போல தெய்வீக அன்பு உங்களுக்குள்ள வரும். தெய்வீக அன்பு என்பது மிக மிக இந்த தெய்வீக அன்பை குறித்து யாரெல்லாமோ பேசுறாங்க. சமீபத்தில் அந்த என்ன பர்வீன் சுல்தானா, அவங்க வந்து யாரு? முஸ்லீம், சகோதரி முஸ்லீம். ஆனா பெரிய மேடல் இருந்து பேசுறாங்க, எனக்கு கிறிஸ்தவத்தை தான் ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்தவத்துக்கும் முஸ்லீமுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? வேறுபாடு இருக்கிறது. நம்ம சொல்றாங்க கிறிஸ்தவம் தான் முதலாவது அன்பு என்று சொல்லி சொல்லுகிறது. ஆனா இஸ்லாம் முதலாவது அன்பு என்று சொல்லி சொல்லவில்லை, முதலாவது நம்பிக்கை என்று சொல்லி சொல்லுகிறது. ஆனா கிறிஸ்தவம் சொல்கிறது, குறைஞ்சல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரத்தை அவங்க மேற்கோள் காட்டி சொல்றாங்க, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது, இவைகளிலே அன்பே பெரிதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு உங்களுக்குள் இருக்கிறதா? இந்த அன்பு இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறவில்லை, பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இருக்கவில்லை, பரிசுத்த ஆவியார் உங்களோடு கூட எங்க வரவில்லை. ஒரு மனுஷன் மேல உங்களுக்கு அன்பு இல்லை, உறவுகள் மேல அன்பு இல்லை, பார்த்து பேசுகிற ஜனங்கள் பேர்ல வந்து அன்பு இல்லை. நீங்க ஆண்டவருக்காக என்ன செய்ய போறீங்க? நீங்க ஆண்டவருக்காக வாழ போகிறீர்களா? உங்களால் வாழவே முடியாது. நீங்கள் குறைந்தபட்சம் இப்படிப்பட்டதான அற்பமான காரியத்தின் ஆகிலும் நீங்கள் கொஞ்சம் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி கொஞ்சம் சரியாகணும். சரியாகாம இருந்தா நான் வந்து ஒன்றும் சொல்லலை, அதற்கான பிரதிபலனான வார்த்தை யார் தான் சொல்லணும்? உங்களுக்கு ஆண்டவர் தான் சொல்லணும். நான் வந்து இந்த வார்த்தையை சொல்லி உங்களுக்கு வேதனைப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் விரும்பல. அப்போ மோசையோடு ஆண்டவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்பினாரு. பிடிச்ச பிடியில பண்ணதான ஜெபத்துல ஆண்டு சொல்லிட்டாரு, நான் உன்னோடு கூட வருவேன். அதே அதிகாரம் நீங்க வீட்டுல போய் அந்த 33 அதிகாரம் ஃபுல்லா வாசி பாருங்க. 15 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய சமூகம் என்னோட கூட செலவர் போனால் எங்களை இடத்தில் இருந்து கொண்டு போக வேண்டாம். 17 சொல்லப்பட்டிருக்கு, மோசையை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து, நம்மளை எல்லாம் பேர் சொல்லி அழைத்து ஆண்டவர் அறிந்திருக்கிறார்.
ஆனா இடைப்பட்ட நாட்களிலே சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தேவ சமூகத்தை விட்டு நம்மளை வந்து பிடித்து வைத்திருக்கிறது. தேவனுடைய கிருபையை நம்மை விட்டு விலக்கி இருக்கிறது. நாம் பழையபடி தேவனுடைய கிருபையை நம்ம வந்து பெற வேண்டுமானால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சிம்சோனுக்கு அந்த உறுதிப்படுத்தல் இல்லை. எனவே பலசாலியான மனிதன் யாருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டது? பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. கேவலம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய கேவலம். பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. பாருங்க, சவுல் வந்து அவன் கடைசி நேரத்தில் சாக போறான். அந்த சாக போற நேரத்தில் அவன் சொல்றான், விருத்த சேதனம் இல்லாத ஒருத்தன் என்னை கொண்டான்னு சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்லிதான் விருத்த சேதனம் உள்ளதான ஒரு மனுஷனை கூப்பிட்டு என்னை வந்து என்ன செய்யும், கொல்லுன்னு சொல்றான். தேவனுடைய பிள்ளைகள் மீது தேவன் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். அந்நிய மனுஷன் ஆண்டவர் அறியாமல் உங்களுக்கு ஒரு இடுக்கண்கள் செய்து விட முடியாது. அவர் என்ன வித்தையை பயன்படுத்த அத்தனை வித்தையும் பயன்படுத்தி விட்டு போகட்டும். செய்வன் வைக்கிறாங்க, கொஞ்சம் பணத்தை விரையப்படுத்தட்டும். நமக்கு தான் ஒன்று நடக்க போகிறது இல்லையே. நீங்கள் உண்மையிலே யாக்கோபின் சந்ததியாக இருந்தால், நீங்கள் உண்மையிலே இஸ்ரவேலர்களாக இருந்தால் அவைகள் ஒன்று உங்களுக்கு பாதிக்க போகிறதே இல்லை. கொஞ்சம் பணத்தை கொண்டு கொடுக்கட்டும், கொஞ்சம் வட்டிக்கு வாங்கி உங்களுக்கு விரோதமாக செய்யட்டும், அது பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாவற்றை விட மகா பெரிய தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் எதற்காக இருக்க, நமக்கு உதவி செய்யும்படியாக இருக்கிறார். நம்மளை வந்து மற்ற ஜனங்களுடைய கையில ஒப்பு கொடுத்து விட்டு நாம வேதனைப்பட அவர் பார்த்து கொண்டு இருக்கிறதான தேவன் இல்லை. நாமே செயல்படாமல் கோபாக்கினைக்கு நம்ம வந்து என்ன செய்வோம், இடம் கொடுப்போம். கோபாக்கினைக்கு இடம் கொடுப்போம். மோசே வந்து ஆண்டவரிடத்துல ஜெபம்னபடியே என் கிருபை உன்னோடு கூட இருக்கும்பா அப்படின்னு சொன்னார். இவன் பெற்ற கிருபை இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து என்ன செய்தது, வழிநடத்தும். இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தும். எனவேதான் இந்த மோசைய தலைவனாக ஏற்படுத்த திறமையாக நிறைய பேர் இருந்தாங்க. ஆரணையன் தலைவனை ஏற்படுத்தல, ஆரணையன் தலைவனை ஏற்படுத்தலான்னு ஆறு நல்ல பேச்சுத்தரணும் உள்ளவன். பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அவன் உனக்கு வாயா இருப்பான். ஆனா மோசைக்கு என்ன வராது, இன்னைக்கு பேச்சு வராத நிறைய பேர் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண சிங்கத்தை போல கெரிச்சித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களை யார் பயன்படுத்துறா? எனக்கெல்லாம் சின்ன வயசுல கொன்னைவாய் டக்குன்னுலாம் பேசலாம், டக்குன்னு பேசலாம் வராது. ஆனா இப்ப யார் பயன்படுத்துறா? நானா பேச முடியாது. கர்த்தர் பயன்படுத்தின வார்த்தை சரளமாக வரும். நானா வந்து பேசின எனக்கு இப்பவும் சரியான சில வேலைகள் என்ன வராது. கவனமாக பார்த்தவர்களுக்கு தெரியும். சாதாரணமாக பேசும்போது கூட இப்போது கூட எனக்கு வார்த்தை வரும். ஆனால் அப்படிப்பட்டதான ஜனங்கள் தான் யாருக்கு வேணும்? சகோதரர் சொன்னது அல்லவா, அந்த தகுதி எனக்கு இல்லைன்னு சொல்றான் அல்லவா, அவர்கள் தான் அந்த பொறுப்புக்கு தகுதியான ஆளு. மோசே தான் சொன்னாரு. சுமார் எத்தனை லட்சம் பேர்? 4 லட்சத்தி சில்ற, மனைவி 6, 12 பிள்ளைங்க குறைஞ்சபட்சம். அப்பெல்லாம் வந்து பிள்ளை செல்வம் தான் பெருசு. இப்ப பிள்ளை நிறைய இருக்கத சுமன் நினைக்கிறோம். அந்த நேரத்துல வந்து பிள்ளை செல்வம் பெருசு. ஒரு நபர் எத்தனை பிள்ளைகளை பெற முடியுமோ அத்தனை பிள்ளைகளை பெறுவாங்க. பிள்ளைகள்லாம் நிறையலாம் இருந்திருக்கும். 2 பேர் வந்து வைத்தால் கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் பேர்? 24 லட்சம் பேர்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த 24 லட்சம் பேரும் ஒரு இடத்துல போய் பானை மடங்கி குடியிருந்தா எவ்வளவு சரௌண்டிங்ல வந்து இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. அவ்வளவு பேருக்கு தலைவர் யாரும். நீங்க தலைவராக இருப்பதுக்கு போட்டி நடக்கும். போட்டியில் ஒருத்தன் வெட்டிட்டு குத்திட்டு செத்துறான், நான் தலைவனாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் மோசே சொல்றாரு, எனக்கு அந்த தலைவர் அது வேற யாருக்காவது வந்து செய்யும், திறமையான ஆளுக்கு யாருக்காவது கொடுங்க. அந்த மோசே இந்த ஜனங்கள் யாரையும் விட்டுட்டு போக மாட்டான். சொன்னார் அல்லவா, என் பேரை வேணா கிரிக்கி போட சொன்னார் அல்லவா. அவங்க தான் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தகுதியான ஆள், லாய்க்கான ஆள். அப்ப தேவனுடைய கிருபை இருக்கிறது என்பதை, தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை வைத்து அறிந்து கொள்ளலாம். தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை தேவன் உங்களை வழிநடத்த வைத்து என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய தூதன் மட்டும் நமக்கு போதாது, தேவனே நமக்கு வந்து என்ன செய்யணும். தேவனுடைய தூதன் இருந்தால் சத்துரு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளவுதான். தேவனுடைய தூதன் இருந்தால் நல்ல செய்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளவுதான். ஆனா தேவன் கூட இருந்தால் சரியான வழிநடத்தல், வழிகாட்டுதல் வேணும். உங்களுக்கு வெற்றி மட்டும் போதுமா? தேவனுடைய வழிகாட்டுதல் வேணுமா? என்ன வேணும்? தேவனுடைய வழிகாட்டுதல் வேணும். தேவனுடைய வழிகாட்டுதல் இருந்தால்தான்
நீ உமது மன விருப்பத்தின்படி எனக்கு தந்தருளி முடிவில நீ உமது ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவில என்னை மகிமையில மகிமையில சேர்த்துக் கொள்ளப்படுவதற்கு தேவனுடைய வழிநடத்தல் நமக்கு அவசியம். நிறைய சத்தியங்கள் சொல்லலாம், சமயம் இடம் கொடுக்கவில்லை. நான் இதோடு உங்களுக்கு முடிக்கிறேன். நீங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஜெபியுங்கள். தேவனுடைய கிருபையை அதிகமாக பெற்றுக்கொள்ளும். கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படித்த ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே சத்திய வார்த்தைகளை என்னோடு பேசி இருக்கிறேன். ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க எனக்கு கிருபைதார். என்னுடைய ஆத்மாவில் பலனத்தார், என்னுடைய ஆத்மாவில் வல்லமே தாருங்கள். என்னுடைய ஆத்மா இன்னும் கிருபையை பெற வேண்டும். நான் உமக்காக எழுதி பிரகாசிக்கிறவர்களுக்காய் காணப்படும். கர்த்தாவே எனக்கு உதவி செய்ய என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் மன்றாடி ஜெபம். ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த வாரத்தில் நாங்கள் உம்முடைய திருப்பாதத்திலே கடந்து வந்து உம்முடைய நாமத்தை துதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தீர். ஆண்டவரே இதாரின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தீர், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்த சத்திய வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஜீவனை பார்க்கிறோம், உம்முடைய கிருபைதான் நல்லது. ஆண்டவரே இவைகள் தான் பெரிதாக இருக்கிறது. ஆண்டவரே நாங்கள் அந்த கிருபையை சார்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாருங்க. கிருபை இருக்கிறது என்பதனுடைய அடையாளத்தை குறித்து எங்களோடு பேசுனீங்க. நாங்கள் அந்த அடையாளத்தை வைத்து நாங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய. கிருபை இல்லாதிருக்குமானால், கிருபையை நாங்கள் இழந்திருப்போமானால் மறுபடியும் அந்த கிருபைக்குள் கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே நாங்கள் பொய்யான மாயை பற்றி கொண்டு தேவனுடைய கிருபையை போக்கடிக்காதபடிக்கு கர்த்தரையே நாங்கள் பற்றி கொண்டிருக்கு, தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டிருக்கு. கர்த்தரை கிருபை வேண்டுமா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்கள் வரநாட்கள் அழைத்து பாருங்க. சமீபத்திலும் தூரத்திலும் இந்தியாவின் பல மாநில வெளிநாடுகள் எங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிற இருக்கிறார்கள். எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, எல்லாரையும் தாங்கி நடத்துங்க. எல்லாருடைய போக்குவரத்து பிரயாணங்களிலே கர்த்தர் கூட இருந்து எல்லா ஆபத்துகளுக்கு விலக்கி கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. கொடிய வியாதிகளுக்கெல்லாம் விலக்கி கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. பொல்லாத மனுஷனுடைய சதி செயல்களுக்கெல்லாம் எல்லாரையும் விலக்கி கர்த்தர் காத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் ஒரு முறை கூட உங்க சன்னிதானத்திலே கடந்து ஆராதிக்க கிருபை தாருங்க. வருகை இருக்குமா நம்ம எதிர்கொண்டு வரத்தக்கதான் ஜீவியத்தை தந்து தேவன் தாமே எங்களை வழி நடத்தி வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.